1971 வங்கதேசம் விடுதலைக்காக போராடிட்டு இருந்தாங்க. ஒரு பக்கம் பாகிஸ்தான் பயங்கரமான திட்டத்தை போட்டாங்க. இந்தியால இருக்க ராஜஸ்தானை கைப்பற்றணும்னு சொல்லி ராஜஸ்தான் தார் பாலைவனத்துல இருக்க ஒரு சிறிய போஸ்ட் லாங்வாலா, இங்க வெறும் 120 இந்திய வீரர்கள் மட்டும்தான் இருந்தாங்க. ஆனா பாகிஸ்தான் 2000 ராணுவ வீரர்கள் 40க்கும் மேற்பட்ட பீரங்கிகளை எடுத்துட்டு வந்தாங்க. விடிகிற வரைக்கும் எங்களை யாராலும் காப்பாற்ற முடியாதுன்னு தெரிஞ்சும் அந்த 120 சிங்கங்கள் பின்வாங்கல. அந்த ஒரு இரவு இந்திய ராணுவ வரலாற்றையே மாற்றியது. வெளிநாட்டுல இருக்க புத்தகத்துல இந்த ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கு. இந்த 120 வீரர்கள் பாகிஸ்தானோட ராணுவத்தை எப்படி ஓட விட்டாங்கன்றத இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். டிசம்பர் 3, 1971 பாகிஸ்தான் இந்தியால இருக்க 11 விமான தளங்கள் மீது திடீர் தாக்குதல் நடத்துது. ரன்வே எல்லாமே உடைஞ்சு போயிருது. பாகிஸ்தானோட திட்டம் ஒண்ணுதான், லாங்வாலா வழியாக உள்ள நுழைஞ்சி மொத்த ராஜஸ்தானை கைப்பற்றுறது. இந்தியா விமானப்படை கிட்ட இருந்த ஏர்கிராப்ட் ரன்வே இல்லாம பறக்க முடியாது. அது மட்டும் இல்லாம பாகிஸ்தான் நைட் டைம்ல இந்தியாக்குள்ள வராங்க. இந்தியா கிட்ட இருந்த அண்டர் ஏர்கிராப்ட் கிட்ட நைட் வெர்ஷனும் கிடையாது. இரவுல அதில் குறி வச்சு அடிக்க முடியாது. ரன்வேயையும் அவங்க சரி பண்ணி ஆகணும். இந்தியாவோட விமானப்படை சூரிய வெளிச்சம் வர வரைக்கும் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்ட பாகிஸ்தான் 2000 ராணுவ வீரர்களையும் 40 டேங்குகளையும் இந்தியாவை நோக்கி அனுப்பி வைக்குது. அவங்களோட திட்டம் ரொம்ப எளிமையா இருந்தது. லாங்வாலால காலை உணவு, ஜெய்சால்மரில் மதிய உணவு, ஜோத்பூர்ல இரவு உணவு. ஆனா அவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா, அவங்களோட கடைசி உணவே குல்தீப் சிங் சாத்புரி கையாளன்னு. இந்தியாவோட உளவுத்துறை கிட்ட இருந்து தகவல் வருது, பாகிஸ்தானோட ராணுவம் இந்தியாவை நோக்கி வராங்கன்னு. உடனே இந்தியாவோட ராணுவம் விமானப்படை கிட்ட ஹெல்ப் கேட்கறாங்க. ஆனா விமானப்படை அடுத்த நாள் காலைல தான் வர முடியும்னு சொல்லிட்டாங்க. பாகிஸ்தான் நல்லா பிளான் போட்டு தான் உள்ள வராங்க. இரவு நேரத்துல லாங்வாலா போஸ்ட்ல பஞ்சாப் ரெஜிமெண்ட்டை சேர்ந்த 120 வீரர்கள் மட்டும் இருந்தாங்க. மேஜர் குல்தீப் சிங் சாத்புரி அவங்கள வழி நடத்தினாரு. பாகிஸ்தான்ல இருந்து வர 2000 ராணுவ வீரர்களையும் 40 டேங்குகளையும் இந்த 120 பேர் தடுக்கணும் ஒரு இரவு முழுக்க. குல்தீப் சிங் சாத்புரி என்ன தெரியுமா சொன்னாரு? தைரியமா இருக்கவங்க மட்டும் கூட இருங்க, பயந்தவங்க வெளியே போயிடுங்க, கடைசி மூச்சு இருக்க வரைக்கும் போராடுவோம்னு சொன்னாரு இந்தியாக்காக. இரவு நேரத்துல டேங்குகளோட சத்தம், வாகனங்களோட ஒளி விளக்குகள் போஸ்ட்ல இருந்தே இவங்க பாக்குறாங்க. எதிரி பெரிய அளவுல வரது தெரியுது. இந்த சண்டை பாலைவனத்துல தான் நடக்க போகுது. மேஜர் குல்தீப் சிங் சாத்புரி ஒரு அற்புதமான ராணுவ தந்திர பயத்தை ஏற்படுத்தினாரு. இந்த ஒரு செயல் பல உயிர்களை காப்பாத்துச்சு. பாகிஸ்தான் ராணுவம் அவங்க எல்லையில இருந்து இந்தியாவோட எல்லை வரைக்கும் ஏற்கனவே இருந்த தார் சாலை புகார் ரோடு வழியாக தான் வந்தாங்க. ஏன்னா கனமான டேங்குகள் மணல்ல சிக்கிறோம். அதனால மெயின் ரோட்டை பயன்படுத்தி வேகமாக ஊடுருவ பிளான் போட்டாங்க. பாகிஸ்தான் முதல்ல பீரங்கி வச்சு தாக்குறாங்க. பதில் தாக்குதல் எதுவும் பண்ணாததுனால முன்னேறி வராங்க. பாகிஸ்தானோட கமாண்டர் அந்த ரோட்ல முள்வெளியை பாக்குறாரு. ராணுவ விதிமுறைப்படி ஒரு இடத்துல முள்வெளிகள் இருந்தா அதுக்கு அடியில ஆன்டி டேங்க் மைன்ஸ் இருக்கும். அதை தாண்டி போனா டேங்க் வெடிச்சு செதறிடும். பாகிஸ்தானோட கமாண்டர் அந்த முள்வெளிகளை அகற்ற சொன்னாரு. முள்வெளி கிட்ட வர விடாம நம்ம இந்திய வீரர்கள் மேல இருந்து சுட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதனால பாகிஸ்தான் அந்த தார் ரோட்டை விட்டுட்டு முள்வெளி இல்லாத மணல் பகுதியில வழியாக சுத்தி போலான்னு டேங்குகளை திருப்பினாங்க. அங்க முள்வெளிகளை போட்டதே நம்ம ஆளுங்க தான். அங்க ஆன்டி டேங்க் மைன்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. தார் ரோட்டை விட்டு அவங்க இறங்குனது அவங்க செஞ்ச மிகப்பெரிய தப்பு. தார் பாலைவனத்தோட மணல் ரொம்பவே லேசா இருக்கும். கனமான பாகிஸ்தான் டேங்குகளை அந்த மணல்ல நகர முடியாம அப்படியே புதஞ்சிரும். அவங்களால முன்னாடியும் போக முடியல, பின்னாடியும் வர முடியல. இது எல்லாமே நம்ம குல்தீப் சிங் சாத்புரி அவர்களோட திட்டம் தான். அப்போ இந்திய வீரர்கள் கிட்ட இருந்த ஒரு மிகப்பெரிய ஆயுதம் ஜீப் மவுண்ட் M40 ரீகாயிலஸ் ரைபிள் தான். அதை வச்சு தாக்குதல் பண்றாங்க. இதுல 12 டேங்குகள் வெடிச்சு செதறது. எதிரிக்கு எங்க இருந்து அடிக்கிறாங்கன்னு தெரியல. அது கண்ணி வெடி இல்ல, வெறும் முள்வெளி தானே தெரிஞ்சுக்கிறதுக்கு பாகிஸ்தானுக்கு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இந்திய ராணுவ வீரர்கள் வெடிகுண்டையும் வீசுறாங்க, சுடவும் செய்றாங்க. பல பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் பயந்து ஓடிட்டாங்க. 2 இந்திய ராணுவ வீரர்கள் வீரமரணம் அடைஞ்சாங்க. இந்தியாவோட விமானப்படை ரன்வேவை சரி பண்ணிட்டாங்க. ஜெய்சால்மர் தளத்துல இருந்த 4 அண்டர் விமானங்களை 3 விமானங்களை உடனடியாக மாற்றினாங்க. அதுக்கான காரணம் என்னன்னா, அந்த 3 விமானங்களுமே வான்வெளி சண்டைக்கு தான் பயன்படுத்தப்பட்டிருந்தது. கீழே போற டேங்குகளை அழிக்கிற வசதி அதுல இல்ல. ஒரே இரவுல அதை மாடிஃபை பண்ணி அதுல ராக்கெட் லான்ச்சர்ஸை பொறுத்துறாங்க. அதை ஒரு டேங்கை அடிச்சு நொறுக்கிற அளவுக்கு அதுல வசதிகள் செய்யப்பட்டது. இந்தியா கிட்ட அந்த டைம்ல MiG-21 தான் ரொம்ப அட்வான்ஸ்டான ஏர்கிராப்ட். அதுல நைட் இன்டர்செப்டாரும் இருக்கும். ஆனா அதை வான்வெளி சண்டைக்கு தான் அதை பெரும்பாலும் பயன்படுத்தினாங்க. தரையில இருக்கிற இலக்குகளை அழிக்கிற அளவுக்கு இது பொருத்தமானது இல்ல. அடுத்த நாள் விடியலும் வருது. கூடவே இந்திய ஏர்போர்ஸோட அண்டர் ஏர்கிராப்டும் வருது. மணல்ல சிக்கி இருந்த பாகிஸ்தானோட டேங்குகளை வேட்டையாட தொடங்கிச்சு. பாகிஸ்தானோட ரேடியோல அலறல் சத்தம் கேட்டது. வானத்துல இருந்து மரணம் வருது, எங்களை யாராவது காப்பாத்துங்கன்னு சொல்லி மீதமுள்ள 22 டேங்குகளை அடிச்சு நொறுக்குனாங்க. அந்த பாலைவனம் மணல்ல பாகிஸ்தானோட டேங்குக்கு சுடுகாடை உருவாக்கிட்டு இருந்தாங்க. இந்த போர்ல இந்தியா இழந்தது 2 வீரர்கள். ஆனா பாகிஸ்தான் 200 வீரர்களையும் 34 டேங்குகளையும் இழந்திருக்காங்க. இப்படிதான் பாகிஸ்தானோட கனவுக்கு குல்தீப் சிங் சாத்புரி முற்றுப்புள்ளி வச்சாரு. குல்தீப் சிங் சாத்புரி அவர்களுக்கு மகாவீர் சக்ராவை கொடுத்து கௌரவிச்சாங்க இந்திய அரசு. 2வது உயரிய போர் வீரத்துக்கான விருது. இப்போ உள்ள காலகட்டத்துல உலக நாடுகள்ல இருக்க ராணுவ பாட புத்தகங்களை லாங்வாலா போர் ஒரு பாடமாக இருக்குது. ஆயுதங்களை விட வீரர்களோட மன உறுதி தான் முக்கியன்றத இந்த போர் உலகத்திற்கு உணர்த்திருக்கு. குல்தீப் சிங் சாத்புரி மாதிரி உண்மையான ஹீரோக்களோட பேரை நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல நம்ம அவங்கள பத்தி பார்க்கலாம்.